Hello everyone. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ணுறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். நீங்கள் கிட்ட செட்டை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 3 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 49,774 இருக்குது. நம்ம அடுத்த மணி எடுத்துக்கணும். 49,800 கால் ஆப்ஷன், தென் 49,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல்ல பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் வந்து எம்ஐஎஸ், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 100, லாட் சைஸ் 30, lot trade method buy only mode normal active auto mode alice blue, signal limit வந்து 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 30,000 தேவைப்படும் இப்போ. ஸோ அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் இங்கே 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 5,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தான் போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு பை என்ட்ரி எடுத்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி இருப்ப கால் ஆப்ஷன் பை பண்ணும், செல் என்ட்ரி இருப்ப புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 21,000 இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 35,100 இருக்குது. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வந்து 7,500 இருக்குது. ஸோ மார்னிங் ஃபஸ்ட் ட்ரேட் சரியாக நமக்கு இனிஷியேட் ஆகலை. ஸோ செகண்ட் என்ட்ரியில் நமக்கு பை என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 53,850 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 699, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 716.95. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,850 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ சம்மந்தப்பட்ட என்கொயரி தான் நான் காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் விஷயம். தேங்க்யூ.